Hi everyone, I hope you're all well. In the weekend நீங்கள் பார்க்க போகிறது என்னோட Friday special lunch. ஸோ இந்த ஃப்ரைடே ஸ்பெஷல் லஞ்சில் ரைஸ் இல்லாமல் நான் 6 டிஷ்ஷஸ் செஞ்சுருக்கிறேன். இந்த 6 டிஷ்ஷஸில் நான் உங்களுக்கு 5 தான் இன்றைக்கு காட்ட போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு டிஷ் இந்த சேனலில் உங்களுக்கு இருக்குது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். அதுக்கு முதல்ல இந்த வீடியோவில் நான் தனித்தனியாக ஒரு டிஷ்ஷும் செய்யக்கொள்ள தனித்தனியாக வீடியோ எடுக்கலை. ஏன்னா இது ஒரு நிறைய இதில் டிஷ்ஷஸ் இருந்தாலும் நீங்கள் குயிக்காக ஒரு 1.5 ஹவரில் இதை வந்து உங்களுக்கு சமைச்சிடலும். ஒரு 1/2 hour ப்ரிப்பரேஷன் அண்ட் ஒரு 1 hour குக்கிங் டைம் மாதிரி எடுத்துகிட்டு, ஸோ அது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு குயிக்கான வீட்டில் நான் செய்கிற ஒரு வேயை தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட போகிறேன். ஸோ ஐ ரியலி ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் நான் சிக்கன் வேகிற டைமில் வேறு ஏதாச்சும் டிஷ் ஒன்று இடையில செய்வேன். ஸோ நீங்கள் வந்து டெஃபினட்டாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ பேச்சை குறைச்சிட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் த ப்ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்களோட சிக்கன் கறிக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் நேரம் பிரட்டி வைப்போம். ஸோ இதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன். அதில் 3 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 3 டீஸ்பூன் அளவு கொரியண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அதோட 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர், இவ்வளோத்தையும் போட்டுட்டு இதோட கொஞ்சம் சால்ட் சேர்த்து கொஞ்சம் புளித்தண்ணி, அவ்வளோ இல்லை ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி புளித்தண்ணியும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுட்டு போகிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான மேரினேஷனும் பண்ணி அதையும் ஒரு சைடில் எடுத்து வச்சுடுவோம். ஸோ சிக்கன் கறி அண்ட் சிக்கன் ஃப்ரைட ப்ரிப்பரேஷன் முடிச்சு. அடுத்தது இந்த ஸ்பைசி சிக்கன் ஃப்ரைக்கான ப்ரிப்பரேஷன் என்னென்னு பார்ப்போம். அண்ட் இதுக்கு நான் கொஞ்சம் போனோட வர பீசஸ், லெக் பீசஸ் மாதிரி தான் எடுத்திருக்கிறேன். ஸ்பைசஸ் என்னென்னா சில்லி பவுடர், டர்மரிக், பெப்பர், அதோட உப்பு அண்ட் புளித்தண்ணி. உங்களுக்கு உப்பும் புளித்தண்ணி நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கொள்கிற அளவுக்கு நல்லா, ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் அதில் நல்லா அந்த உப்பு புளியெல்லாம் படும் சிக்கன் ஃப்ரையில். அண்ட் நான் முதல்ல லெமன் ஜூஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணி கொண்டிருந்தேன். பட் லெமன் ஜூஸை விட புளித்தண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு டெப்த் ஆஃப் ஃப்ளேவர் அண்ட் டேங்கினஸ் உங்களுக்கு ஃப்ரைட் சிக்கனில் கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு லெமன் ஜூஸ் கடைசியாக நீங்கள் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சேர்த்துக்கொள்ளையிலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். அடுத்ததுன்னா இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, க்ரீன் சில்லி, கரி லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் இடித்தது எல்லாமே செஞ்சு ஒரு பிளேட்டில் வைக்க போகிறேன். ஸோ எனக்கு டக்குன்னு ஒரு மணி நேரத்தில் இது எல்லாத்தையுமே சமைச்சிடலாம். அண்ட் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொண்டு காட்டுறேன், நான் எதுக்கு என்னென்ன செய்கிறேன்னு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கிளியரான ஐடியா இருக்கும். கிழங்கு கறிக்கு எப்போவுமே கொஞ்சம் அகலமாக வெட்டி கொள்கிற நல்லம், அப்போ தான் அது வெந்தாலும் உங்களுக்கு உடையாமல் அப்படியே இருக்கும். அடுத்தது இந்த களியாக்கு தேவையான வாழைக்காய், கத்திரிக்காயில் நான் வெட்ட போகிறேன். இந்த வாழைக்காய் இன்றைக்கு எனக்கு அந்த நீட்ட வாழைக்காய் தான் இருந்துச்சு. பட் நீங்கள் அந்த கட்டை குண்டு வாழைக்காய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் களியால் போடுறதுக்கு. ஸோ இது ரெண்டும் கருக்காமல் இருக்க அதில் கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நான் ரெண்டையுமே நல்லா பிரட்டி வைக்க போகிறேன். ஸோ இது பொரிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ 1/2 hourல எங்களோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ என்னென்ன நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு இப்போ காட்டுறேன். ஸோ இது பொட்டேட்டோ கறிக்கு, அது அவியலுக்கு, அண்ட் இந்த கத்திரிக்காய், வாழைக்காய் ரெண்டுமே களியா செய்கிறதுக்கு. அண்ட் இதெல்லாம் செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் இந்த பிளேட்டில் இருக்குது. இது சிக்கன் ஃப்ரை அண்ட் அது சிக்கன் கறிக்கு. ஃபர்ஸ்ட் இந்த அவியலுக்கு என்ன போட்டுன்னு காட்டுறேன். கொஞ்சமாக கேப்சிகம், அதோட தக்காளி, கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ் அண்ட் கரி லீவ்ஸ். அண்ட் இங்கே வந்து எங்களோட பொட்டேட்டோ கறிக்கு அதுக்கும் கொஞ்சம் வெங்காயம், அதோட ஒரு சின்ன க்ரீன் சில்லி போட்டுக்கொள்ளுங்க, அதோட கொஞ்சம் கரி லீவ்ஸ். அண்ட் பேக் டு இங்கே அவியலுக்கு வந்து தேவையான ஸ்பைசஸ் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், துண்டு கொச்சிக்காய், அதோட சில்லி பவுடர், டர்மரிக், பெப்பர் அண்ட் சால்ட். அடுத்தது என்னோடய பொட்டேட்டோ கறிக்கு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்துட்டு நான் இதை அடுப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன போட்டுறேன்ட்டு.
அவியலுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை மூடி லோ ஃப்ளேமில் நான் ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி வேக வைக்க போகிறேன். அண்ட் இப்போ கிழங்குக்கு என்னென்ன போடுறேன்னு பார்ப்போம். இப்போ இதில் ஒரு ஏலக்காய், சின்ன பீஸ் கருவேப்பட்டை, 1/4 டீஸ்பூன் மாதிரி மஞ்சள் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், கொரியண்டர் பவுடர் அண்ட் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி கியூமன், 1/2 டீஸ்பூன் மாதிரி சில்லி பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் கோகோனட் மில்க் பவுடர், கொஞ்சம் உப்பு அண்ட் தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை நாங்கள் வேக வைக்க போகிறோம். அண்ட் இது ஒரு 15 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு பொட்டேட்டோ அட்லீஸ்ட் வேகிறதுக்கு. இந்த டைமில் நான் இந்த சிக்கன் கறியை செய்ய போகிறேன். இந்த சிக்கன் கறி செய்கிறதுக்கு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் எடுத்திருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் வெங்காயம், க்ரீன் சில்லிஸ், கறி லீவ்ஸ், அதோடு நீங்கள் இடித்து வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் ஒரு ஏலக்காய், சின்ன பீஸ் கருவேப்பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா இதை தாளிச்சிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சம் நேரத்தில் அதில் கலர் மாறி நல்லா அந்த கோல்டன் கலர் வரும், பேன்லேயே மொட்டை தொடங்கும். அந்த டைமில் நீங்கள் வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து அதை கொஞ்சம் ஸ்டே பண்ணிட்டு நீங்கள் மூடி வச்சுடுங்க, தக்காளிக்காய் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும். அண்ட் இந்த டைமில் நான் போயிட்டு என் அவியலை ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ அவியலும் கொஞ்சம் இங்கே சாஃப்டாகி கொண்டு வருது. அண்ட் இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் அதில் கலர் பெயிலாக இருந்துச்சுன்னா நீங்கள் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளும். நான் வந்து அவ்வளோ சில்லி பவுடர் சேர்க்க மாட்டேன், ஏன்னா நாங்கள் அவ்வளோவா ஸ்பைசி சாப்பிட விருப்பம் இல்லை. நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். பட் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்பைஸியாக வேணுமெண்டா நீங்கள் கொஞ்சம் கூடவே போட்டுக்கொள்ளும். நானும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன், ஏன்னா அது வந்து கொஞ்சம் நல்லாவே பெயிலாக இருக்குது. இந்த சைடில் என்னோடய தக்காளியும் நல்லா சாஃப்டாகி வந்துருச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நாங்கள் பரட்டி வச்சுருக்கிற அந்த சிக்கன் மசாலாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15-20 நிமிஷம் வேக வைக்கிறது தான். அவ்வளோ தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம், ஏன்னா உங்களுக்கு மசாலாலாம் சிக்கனில் நல்லா உள்ளுக்கெல்லாம் போகணுமெண்டா நீங்கள் தண்ணி குறைவாக சேர்க்குற அளவுக்கு நல்லா. நான் அந்த பவுலில் இருக்கிற மசாலாவை எடுக்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சா என்னோடய சிக்கன் கறி 15-20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஈஸியான சிக்கன் கறி, பிகினர்ஸ்க்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ எங்களோட கிழங்கு கறியை போயிட்டு பார்ப்போம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் அதுவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. எஸ், நான் சொன்ன மாதிரி நாங்கள் திக்காக வெட்டினதால் கிழங்கு நல்லா வெந்திருந்தாலும் உடையாமல் அப்படியே இருக்குது. இப்போ இதில் திக்கான கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி 1 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இதை இறக்கி கொஞ்சம் தாளித்து கொட்டுறது தான். அதோட எங்களோட கிழங்கு கறி ரெடி. கிழங்கு முடிகிற டைம்லேயே இங்கே அவியலும் ரெடி ஆயிடுச்சு. இதில் இறக்கும் முதல்ல நான் கொஞ்சம் மாசி சேர்க்க போகிறேன். அது பிறகு ஒரு கொஞ்சம் உப்பு தேசிக்காய், சில பேர் இதில் பிலிங்காய் அப்படி இல்லாட்டி உப்பு மாங்காய் எல்லாம் போடுவோம், அதுவும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பட் என்கிட்ட அது ரெண்டும் இல்லாதபடியால் நான் இதில் உப்பு தேசிக்காய் எடுத்திருக்கிறேன். உப்பு தேசிக்காய்ண்டா என்ன அந்த ஊறுகாய். ஸோ என்னோட டேஸ்டியான அவியல் ரெடி. இங்கே எங்களோட சிக்கன் கறியும் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சிக்கனில் நல்லா அந்த மசாலாலாம் ஒட்டி உள்ளுக்கு இறங்கி நல்ல ஒரு திக்கான கறியாக வந்துருச்சு, எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு. உங்களுக்கு திக்கான கறி வேணுமெண்டா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இறக்கிடலும். அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி அந்த ஆனமெல்லாம் வேணுமெண்டா நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு மசாலாவும் இருக்கும் சிக்கனில், அதே சமயத்தில் உங்களுக்கு கிரேவியும் நல்ல டேஸ்ட்டாக வரும். இன்றைக்கி நான் போடாத ரெசிபி வந்து இந்த சூப். ஏன்னா ஆல்ரெடி என் சேனலில் ஆட்டுக்கால் சூப் ரெசிபி இருக்குது. நீங்கள் இன்கேஸ் அது பார்க்கலேண்டா அதில் லிங்க் நான் கொடுக்குறேன். அதே மெத்தட் தான், பட் ஆட்டுக்காலுக்கு பதிலாக நான் இதில் மாட்டு முள் எடுத்திருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ தண்ணி ஊற்றி இந்த சிக்கன் கறி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு பிறகு நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உப்பு வேணுமெண்டா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி வைக்க தான் இருக்கிறேன். ஸோ 1/2 அன் ஹவரில் நாங்கள் 3 டிஷ்ஷஸ் பண்ணிட்டோம். அண்ட் சூப்பும் இப்போ பாதி வேலை முடிஞ்சு. மிச்சம் இருக்கிற 2 டிஷ்ஷஸையும் பார்க்கணுமாட்டா, ஜஸ்ட் கீப் வாட்சிங். ஸோ அடுத்தது இந்த கலியாக்கு தேவையான வாழைக்காய், கத்திரிக்காய் எல்லாத்தையும் நான் பொரிக்க போகிறேன். அண்ட் இந்த டைமை நாங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லைன்ட்டு நான் அரிசியும் வைக்கிறேன். அரிசி நான் இன்றைக்கி பாஸ்மதி தான் எடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த சாப்பாட்டுக்கு ஸ்ரீலங்காவில் கீரி சம்பா தான் நல்லா இருக்கும் சாப்பிட. அரிசியில் கொஞ்சம் நெய், ஏலக்காய், கருவேப்பட்டை, கராம்பெல்லாம் போட்டு கொஞ்சம்
ஒரு நெய் சோறு மாதிரி செய்வா மட்டும் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். ஸோ கத்திரிக்காய் வாழைக்காயெல்லாம் பொரிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு நான் எப்படி களியா செய்கிறேன்னு காட்டுறேன். ஒரு பேனில் கொஞ்சம் வெங்காயம், க்ரீன் சில்லிஸ், கறி லீவ்ஸ், அதோட இடித்த ஜிஞ்சர் கார்லிக், ஒரு ஏலக்காய், சின்ன பீஸ் கருவேப்பட்டை, அதோட இப்போ எடுத்துகிற ஸ்பைசஸ் என்னென்னா கொரியண்டர் பவுடர், கொஞ்சம் கியூமன், அதோட கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் மில்க் பவுடர் அண்ட் கொஞ்சம் உப்பு. இவ்வளோதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த ஸ்பைசஸ் எல்லாமே அதில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நான் வேக வைக்க போகிறேன். ஸோ அது உங்களுக்கு நல்லா கொதிச்சு வரும். அது தண்ணி நீங்கள் ஊற்றின அளவு வந்து நல்லா ஒரு பாதி குறையிற அளவுக்கு அதை கொதிக்க வச்சுட்டு நாங்கள் பொரித்து வச்ச இந்த கத்திரிக்காய் வாழைக்காய் ரெண்டையுமே போட்டு 2 நிமிஷம் மூடி வைப்போம். களியை கொஞ்சம் அந்த குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாழைக்காயெல்லாம் நீங்கள் பொரித்த உடனே கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டான வாழைக்காவாக வரும். ஸோ அது வரைக்கும் நான் இந்த சிக்கனை பொரிக்க போட போகிறேன். அண்ட் தென் நாங்கள் இதுக்கு திரும்பி வந்து திக்கான பாலை ஊற்றி இறக்குறது தான். இந்த சிக்கன் ஃப்ரையில் நீங்கள் கொஞ்சம் லெமன் ஜூஸ் மேலால் ஸ்குவீஸ் பண்ணாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு சோஸ் செய்ய போகிறேன். அண்ட் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அதில் ஜிஞ்சர் கார்லிக் அடித்தது, கொஞ்சம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் தாளிச்சிட்டு இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் துண்டு கொச்சிக்காய் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கெச்சப் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் நாங்கள் ஃப்ரை பண்ண சிக்கன் அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரைட் சிக்கன் இதை விட டேஸ்ட்டாக சாப்பிடவே இல்லாது. ஸோ இந்த ஃப்ரைடே லஞ்ச் இப்போ ரெடி. இந்த சாப்பாடு வந்து ஸ்ரீலங்காவில் முஸ்லீம்ஸ் கல்யாணத்தில் அப்படி இல்லாட்டி ஈதுக்கெல்லாம் மோஸ்ட்லி ஆக்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு. அண்ட் இதோட இன்னும் 2-3 டிஷ்ஷஸ் எல்லாம் வரும். வினாக்கிரி அச்சார், மாசி சம்பல், அன்னாசி கூட வெட்டி வைப்பாங்க. பட் வீட்டில் செய்யக்குள்ள உண்மையை சொல்லப்போனால் நான் எல்லாமே செய்ய மாட்டேன். ஸோ இதுதான் நான் ஃப்ரைடேஸில் ஸ்ரீலங்கா இந்த களியா சாப்பாடுன்னு சமைச்சேன்டா நான் இந்தந்த டிஷ்ஷஸ் தான் எல்லாம் செஞ்சு சாப்பிடுவேன். ஸோ இதான் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவில் நான் கல்யாண வீட்டுக்கு போனால் சாப்பிட்டா என்ன ஒரு டேஸ்ட் அண்ட் ஃபீல் கிடைக்குமோ அதே ஃபீல் இதுலேயும் இருக்கும். ஸோ அந்த வினாக்கிரி அண்ட் மாசி சம்பல் இன்கேஸ் உங்களுக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியும்டா ஃபஸ்ட் நான் அது நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நவீனாஸ் டைம் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களோட ஃபேமிலிஸுக்கு அஃப்கோர்ஸ் இந்த சாப்பாடெல்லாம் செய்ய தெரியுமா இருக்கும். பட் ஸ்ரீலங்காவிலேருந்து வெளில இருக்கிற பேச்சுலர்ஸ் அப்படி இல்லாட்டி புதுசாக கல்யாணம் ஆகி போனவங்க அந்த மாதிரி இந்த சாப்பாடை மிஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இதை அனுப்புங்க. இதில் இருக்கிற எல்லாமே ஒரு ஈஸியாக பிகினர்ஸுக்கு சமைக்கக்கூடிய மாதிரி தான் நான் காட்டியிருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார் ஷுவர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட வேறு நாட்டை சேர்ந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸோட இந்த ட்ரெடிஷ்னல் சாப்பாடை செஞ்சு பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் கட்டாயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். I hope you all have a lovely week. I'll catch you all next time. Bye everyone.